பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். ஆகையால் நீங்கள் ஜாக்கிரதையாக இருந்து மனம் திரும்புங்கள். மனம் திரும்புங்கள் என்பது வேதத்தினுடைய மிகப்பெரிய உபதேசம். ஆனால் இங்கு ஆவியானவர் சொல்லுகிறார், ஜாக்கிரதையாய் மனம் திரும்புங்கள், வைராக்கியமாய் மனம் திரும்புங்கள் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். சபையை குறித்து அந்த வார்த்தை சொல்லப்படுகிறது, நீ மிக ஜாக்கிரதையாக மனம் திரும்ப வேண்டும் என்று. பிரியமானவர்களே, பாவத்துக்காக வருத்தப்படுதல் என்பது மனம் திரும்புதல் அல்ல. பாவத்துக்காக வருத்தப்படுவது மனஸ்தாபம். மனஸ்தாபத்துக்கு பிறகு மனம் திரும்புதல் உண்டாக வேண்டும். மனம் திரும்பாத மனஸ்தாபங்கள் ஜாக்கிரதையாய் செய்யப்பட்டது அல்ல. மேலும் மேலோட்டமாக மனம் திரும்புதல் என்பது சரியல்ல. இன்றைக்கு பொதுவாக எவ்வளவு பெரிய தவறு செய்தாலும் சரி, அந்த தவறுக்கு பதிலாக மனிதன் செய்கிற பரிகாரம் என்னவென்றால், ஐ எம் சாரி, நான் வருத்தப்படுகிறேன் என்ற வார்த்தையை மாத்திர மனிதன் சொல்லி அதிலே தன்னுடைய சகல தப்பிதங்களும் நீங்கிவிடும் என்று எண்ணுகிறான். இதை போலவே தேவ சமூகத்தில் வந்து நின்று என்னை மன்னியும் என்று சொன்னவுடனே அத்தனையும் மன்னிக்கப்பட்டு விடும் என்று எண்ணுகிறான். மன்னியும் என்று சொல்கிற உதட்டளவு வார்த்தையினாலே தேவன் மனிதனை மன்னிக்கிறது இல்லை. நம்மை மன்னிப்பதற்கு இயேசு கிறிஸ்து தன் ஜீவனையே கொடுத்திருக்கும் பொழுது நாம் மன்னிப்பு பெறுவதற்கு இன்னும் ஆழமாக மனம் திரும்ப வேண்டும். ஒரு மேலோட்டமான மன்னிப்பு நமக்கு கிடைக்காது. ஆகவே இந்த வருட கடைசியிலே சபைக்கு சொல்லும்படியாக ஆவியானவர் என்னை ஏவின செய்தி என்னவென்றால், ஜனங்களை ஜாக்கிரதையாய் மனம் திரும்ப சொல்லு. மேலோட்டமாகவே மனம் திரும்பி கொண்டிருக்கிறார்கள். ஆகையினால் நீ அவர்களுக்கு பிரசங்கிக்கிற உனக்கு ஜாக்கிரதையாய் மனம் திரும்பும்படியாக நான் சொல்லுகிறேன் என்று ஆவியானவர் நமக்கு சொல்லுகிறார். பிரியமானவர்களே, மேலோட்ட மனம் திரும்புதல் என்றால் என்ன? ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். இன்று என்னை இந்த தேசத்திலிருந்து துரத்தி விடுகிறேன். இன்று என்னை இந்த தேசத்திலிருந்து துரத்தி விடுகிறேன். நான் உமது சமூகத்துக்கு விலகி, நான் உமது சமூகத்துக்கு விலகி மறைந்து பூமியில் நிலையற்று அலைகிறவனாய் இருப்பேன். நான் உமக்கு மறைந்து பூமியிலே நிலையற்றவனாய் இருப்பேன். என்னை கண்டுபிடிக்கிறவன் எவனும் என்னை கொன்று போடுவானே என்றார். என்னை கண்டுபிடிக்கிற எவனும் என்னை கொன்று போடுவானே என்று இவன் தன் பாவத்தை நினைத்து வருத்தப்படுகிறான். ஆபேலை கொன்றது நிமித்தமாக வருத்தப்படுகிறான். கொன்று போட்ட பாவத்தை நினைத்து அல்ல, பாவத்தின் விளைவை நினைத்து வருத்தப்படுகிறான். என்னை ஜனங்கள் கண்டுகொள்வார்களே, என் பெயர் கெட்டு போகுமே என்று ஆளில்லாத உலகத்திலேயே அவன் கவலைப்பட்டான். அவனும் அவன் தகப்பனும் தாயும் தான் உண்டு. வருங்காலத்தை எண்ணி பார்த்து என்னை பார்க்கிறவர்கள் என்னை கொன்று போடுவார்களே என்று அவன் பயந்தான். ஆனால் என் தம்பியை கொலை செய்து விட்டேனே என்று வருத்தப்படவில்லை. தேவ சாயலாக உண்டாக்கப்பட்ட தன் தம்பியை கொலை செய்தது காயினுக்கு பாரமாக தெரியவில்லை. நீர் இட்ட தண்டனை எனக்கு பெரியது என்று சொன்னானே தவிர நான் செய்த பாவம் பெரியது என்று அவன் சொல்லவில்லை. பாவத்தின் விளைவுக்காக, நரகத்துக்காக மனிதன் பயந்து கத்திடத்தில் வருவது சரியல்ல.
தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்தேன் என்று மனம் திரும்ப வேண்டும். இங்கு காயின் பாவத்தை உணர்ந்தான், மனஸ்தாபப்பட்டான். ஆனால் பாவத்தின் விளைவுகளை எண்ணி செய்த குற்றத்துக்காக வருத்தப்படவில்லை. இது ஒரு மேலோட்டமான ஒரு வருத்தம். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 30வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. அது 15:30. அதற்கு நான் பாவம் செய்தேன், இப்போது என் ஜனத்தின் மூப்பர்களுக்கு முன்பாக, இஸ்ரவேலுக்கு முன்பாகவும் நீர் என்னை கனம் பண்ணி நான் உம்முடைய தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொள்ளும்படிக்கு என்னோடு கூட திரும்பி வாரும் என்றான். சவுல் பாவம் செய்தான், தேவனுக்கு விரோதமாக நடந்தான். ஆனால் சாமுவேலை பார்த்து சொல்லுகிறான், நான் பாவம் செய்தேன், ஆனால் நீர் என்னை கனம் பண்ணும், நீர் என்னை மரியாதையோடு நடத்துவீரானால் ஜனங்கள் என் பாவத்தை கண்டுகொள்ள மாட்டார்கள், எனக்கு அபகீர்த்தி வராது, என் பெயர் கெட்டு போகாது. நான் பாவம் செய்தது உண்மை, ஆனால் நீர் என்னை கனம் பண்ணும். ஜனங்கள் என் பாவத்தை கண்டுகொள்ளக்கூடாது, ஜனங்கள் என்னை புரிந்து கொள்ளக்கூடாது நான் பாவி என்று. இவ்விதமாகவே சவுல் தன் பாவத்தை உணர்ந்தான். இது மேலோட்டமானது, உண்மையான மனம் திரும்புதல் அங்கு இல்லை. பாவத்தை எண்ணி கர்த்தர் என்னை மன்னிக்க வேண்டுமே என்று சவுல் கேட்கவே இல்லை. எபிரெயர் 12ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது. எபிரெயர் 12:17. ஏனென்றால் பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ள விரும்பியும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள். அவன் கண்ணீர் விட்டு கவலையோடே தேடியும் மனம் மாறுதலை காணாமற் போனான். ஏசா கண்ணீர் விட்டு தேடுகிறான், மனம் வருந்தி தேடுகிறான். ஆனாலும் மனம் மாறுதலை காணவில்லை. இது என்ன சொல்கிறது இந்த வசனம்? ஏசா தன்னுடைய ஆசீர்வாதத்தை இழந்து போனான், தன்னுடைய தவறை உணர்ந்து அவன் அழுகிறான். ஐயோ, ஆசீர்வாதத்தை இழந்து போனேனே, என் அஜாக்கிரதையினாலே நான் இப்படி செய்து விட்டேனே என்று அவன் அழுகிறான். கடவுளுடைய ஆசீர்வாதம் 2 ஏசாவுக்கு. மூத்த குமாரனாகிய அவன் வீட்டுக்கு ஆசாரியன், அந்த வீட்டுக்கு அவன் ஒரு பாஸ்டர். அவன்தான் ஆவிக்குரிய கடமைகளை எல்லாம் செய்ய வேண்டும். 2வது, வீட்டு சொத்திலே 2 மடங்கு அவனுக்கு கிடைக்கும். ஒன்று ஆவிக்குரிய ஆசீர்வாதம், மற்றொன்று பூமிக்குரிய ஆசீர்வாதம். இந்த 2ஐயுமே அவன் இழந்து போனான். ஆனால் எதற்காக வருத்தப்பட்டான் என்றால், ஆவிக்குரிய காரியத்தை இழந்து போனேனே, கர்த்தருக்கு சேவை செய்யும் வாய்ப்பை தொலைத்து போட்டேனே என்று வருத்தப்படவில்லை. பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை இழந்து போனேனே என்றுதான் அவன் கண்ணீர் விட்டு அழுதான். பரத்துக்குரிய நஷ்டத்தை அவன் இருதயம் உணரவே இல்லை. இம்மைக்கான நஷ்டத்துக்காக அவன் அழுதான். மேலோட்டமான ஒரு மனம் திரும்புதல், மேலோட்டமான ஒரு பாவ உணர்வு. வசனம் சொல்கிறது, அப்படி கண்ணீர் விட்டு அழுது தேடியும் அவன் மனம் மாறுதலை காணாமற் போனான். அந்த மைக் சரியில்லை. அவன் கண்ணீர் விட்டு கவலையோடே தேடியும் மனம் மாறுதலை காணாமற் போனான். மனம் மாறுதலை காணாமல் போனான். யாருடைய மனம் மாறுதல் அடையவில்லை? அவன் கண்ணீர் விட்டு தேடி யாருடைய மனம் மாறவில்லை சொல்லுங்கள். அவருடைய தகப்பனுடைய மனம் மாறவில்லை, ஈசாக்குடைய மனம் மாறவே இல்லை. இவன் எவ்வளவு அழுதாலும் அவன் தகப்பன் மனம் மாறி இவனை ஆசீர்வதிக்கவில்லை. ஏனென்றால் இவன் கண்ணீர் அவன் தகப்பனுடைய இருதயத்தை தொடவில்லை. அது உண்மையான மனஸ்தாபம் அல்ல,
ஆகினால் ஈசாக்கு இவனை ஆசீர்வதிக்க விரும்பியும் அவன் இதயத்தை தொடவே இல்லை. ஆனால் மனம் கசந்து பேதுரு அழுதான். அந்த கண்ணீர் இயேசுவின் இதயத்தை தொட்டது. ஆகவே பாவத்தை உணர்ந்து நாம் அழும் பொழுது அந்த கண்ணீர் இயேசுவின் மடியில் விழுகிறதா? அந்த கண்ணீர் தேவனுடைய இருதயத்தை தொடுகிறதா? அதுதான் மெய் மனஸ்தாபம். பேதுரு அழுத உடனேயே இயேசுவின் இதயத்தில் இந்த கண்ணீர் துளிகள் விழுகின்றன. அவனை அன்போடு பார்த்தார், அவனை மன்னித்தார். என் பிரியமான சகோதரனை சகோதரியா, உங்களுடைய மனஸ்தாப கண்ணீர்கள், உங்கள் மனம் திரும்புகிற கண்ணீர்கள் இயேசுவின் இதயத்தை தொடுகிறதா? ஏசாவின் கண்ணீர் ஈசாக்கை தொடவில்லை. மனம் மாறுதல் அற்றவனாகவே அவன் இருந்தான். ஆகவே இதுவும் ஒரு மேலோட்டமான மனம் திரும்புதல். நாலாவதாக மத்தேயு சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். மத்தேயு 27:4. குற்றமில்லாத இரத்தத்தை நான் காட்டி கொடுத்ததினால் பாவம் செய்தேன் என்றான். அதற்கு அவர்கள், எங்களுக்கு என்ன, அது உன் பாடு என்றார்கள். குற்றமில்லாத இரத்தத்தை காட்டி கொடுத்தேன் என்று யூதாஸ் காரியத்து அழுதான். அவன் எவ்வளவோ கண்ணீர் விட்டான். அது உண்மையாக மனஸ்தாப கண்ணீராக இருக்குமானால், மனம் திரும்புகிற கண்ணீராக இருந்தால் அவன் இயேசுவிடத்தில் ஓடி வந்திருக்க வேண்டும். அந்த நேரத்தில் எழுத்தின்படி ஓடி வர முடியாவிட்டாலும் அவன் இதயம் அவரை தேடி இருக்க வேண்டும். மாறாக அவன் தற்கொலை செய்த காரியம், அவன் தேவனை விட்டு தூரமாய் விலகி போவதற்கு காரணம் அந்த வியாகுலம் தான். மாம்ச வியாகுலம், மாம்ச துக்கம், மனம் திரும்புதல் அல்ல. இன்றைக்கு அநேக நான் பாவம் செய்தேன் என்று அழுது கொண்டிருப்பதில் பிரயோஜனம் இல்லை. கர்த்தர் அந்த கண்ணீரை கவனிக்கவே மாட்டார். கர்த்தரை நோக்கி மனம் திரும்ப வேண்டும். தேவனிடத்தில் மனம் திரும்புவதுதான் உண்மையான மனம் திரும்புதல். அதைத்தான் இந்த வேளையிலே உங்களுக்கு சொல்ல விரும்புகிறோம். வாசித்த வேத பகுதியிலே தாவீது பத்சேபாளோடு பாவம் செய்தான். இன்றைக்கு அந்த விபசார பாவத்தை குறித்து உங்களுக்கு விவரமாக சொல்ல நான் வரவில்லை, அவசியமும் இல்லை. ஆனால் அந்த பாவம் என்ன என்பதை சொல்லுகிறேன். பாவங்கள் 2 வகை. உலகத்தில் பாவங்கள் 2 வகையாக இருக்கின்றன. எத்தனையோ வகையாக பிரிக்கலாம். இன்றைக்கு நான் 2 வகையை சொல்லுகிறேன். நியாயப்பிரமாணங்கள் மனிதனுக்கு கொடுக்கப்படும் பொழுது 10 கற்பனைகளை 2 பலகைகளை எழுதி கொடுத்தார். முதல் 5 கற்பனைகள் ஒரு பலகையிலும், அடுத்த 5 கற்பனைகள் மற்றொரு பலகையிலும் இருக்கிறது. முதல் பலகைக்கு பெயர் முதலாம் கற்பனை, 2ஆம் பலகைக்கு பெயர் 2ஆம் கற்பனை. ஒவ்வொன்றிலும் 5 கற்பனைகள் இருக்கின்றன. 5 கற்பனைகளுக்கு சேர்த்து ஒரு பெயர் முதலாம் கற்பனை. அடுத்துள்ள 5 கற்பனைகளுக்கு பெயர் 2ஆம் கற்பனை. இதை ஆண்டவர் சொல்லுகிறார். மத்தேயு சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். மத்தேயு 22:38. இது முதலாம் கற்பனை. இது முதலாம் கற்பனை. எதுவென்றால் அதுக்கு முந்தின வசனம். இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்துமாவோடும், உன் முழு மனதோடும் அன்பு கூர்வாயாக என்பதே. இதுதான். ஆகவே கடவுளிடத்தில் நல்ல உறவு வைத்துக் கொள்வதுதான் முதலாம் கற்பனை. அதாவது கடவுளோடு நல்ல உறவு வைத்துக் கொள்வது முதலாம் கற்பனை. அடுத்த வசனம் வாசிகள் 39. இதற்கு ஒப்பாய் இருக்கிற 2ஆம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. ஆகவே 2வது கற்பனை என்ற என்ன? நீ மனிதனிடத்தில் அன்பு உறவை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். ஆகவே முதல் 5 கற்பனைகள் தேவனோடு உள்ள உறவு, அடுத்த 5 கற்பனைகள் மனிதனோடு இருக்கிற உறவு. நாம் எதிலே ஜாக்கிரதைப்படுகிறோம்? தேவனோடு இருக்கிற உறவை எப்போதும் ஜாக்கிரதையாய் கவனிப்போம். கர்த்தரை துக்கப்படுத்தி விடக்கூடாது. தேவனுக்கு கொடுக்க வேண்டிய காணிக்கையை கொடுத்து விட வேண்டும்.
தேவனுக்கு ஒதுக்க வேண்டிய நேரத்தை ஒதுக்க வேண்டும் என்பதிலெல்லாம் ஜாக்கிரதையாக இருக்கிறோம். மனிதனுக்கு கொடுக்க வேண்டியதை மனிதனுக்கு கொடுக்கிறோமா? மனிதனை அங்கீகரிக்க வேண்டிய இடத்தில் மனிதனை அங்கீகரிக்கிறோமா? மனிதனுடன் உள்ள உறவை தக்க வைத்துக் கொள்கிறோமா? கடவுளோடு நம்முடைய உறவு முறிந்தால் துக்கப்பட்டு வேதனைப்பட்டு சரி செய்கிறோமே. சக விசுவாசிகளிடத்தில் நம்முடைய உறவு முறிந்து போனால் அதை நாம் சரி செய்கிறோமா? மற்றவர்களோடு உள்ள ஐக்கியத்தை தக்க வைத்துக் கொள்ள பிரயாசப்படுகிறோமா? முதலாம் கற்பனையிலே ஜாக்கிரதையாக இருக்கிற நாம் இரண்டாம் கற்பனையிலே அஜாக்கிரதையாக இருப்பது என்ன? ஆகவே ஜாக்கிரதையாய் மனம் திரும்பு. முதலாம் கற்பனையிலே மிக எச்சரிக்கையோடு இருக்கிற நாம் இரண்டாம் கற்பனையிலும் மிக எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். அதாவது கடவுளோடு இருக்கிற உறவை நாம் தக்க வைத்துக் கொள்கிறோம். எப்போதும் கடவுளை பிரியப்படுத்த விரும்புகிறோம், பாடுகிறோம், துதிக்கிறோம். மனிதனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்தோமா? மனிதனுக்கு உள்ள கடமையை நாம் செய்யாவிட்டால் நாம் பாவம் செய்கிறோம். ஆனால் அதை குறித்து கவலையற்று இருக்கிறபடியினாலே கர்த்தர் சொல்கிறார், ஜாக்கிரதையாய் மனம் திரும்பு. ஆகவேதான் இந்த சம்பவத்தை கர்த்தர் சொல்லுகிறார். அந்த நாளிலே அருமையானவர்களே, பத்சேபாளோடு தாவீது பாவம் செய்தான். அவனுடைய பாவத்தை உணர்த்துவதற்காக நாத்தானை கர்த்தர் அனுப்பினார். இப்போது நாத்தான் அவனுக்கு ஒரு கதையை சொல்லுகிறான். அந்த கதையை நான் திருப்பி சொல்ல எனக்கு சமயம் இல்லை, நான் அதை விரும்பவில்லை. அதில் உள்ள முக்கியமான காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். அங்கு 2 காரியம் சொல்லப்படுகிறது. தரித்திரன் ஒருவன், அவன் மடியிலே படுத்திருக்கிற ஆட்டுக்குட்டி. இந்த 2 காரியத்தை தாவீது சொல்லுகிறான், நாத்தான் சொல்லுகிறான். 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அந்த ஐஸ்வர்யவானிடத்தில் வழிப்போக்கன் ஒருவன் வந்தான். அவன் தன்னிடத்தில் வந்த வழிப்போக்கனுக்கு சமையல் பண்ணுவிக்க தன்னுடைய ஆடு மாடுகளில் ஒன்றை பிடிக்க மனதில்லாமல் அந்த தரித்திரனுடைய ஆட்டுக்குட்டியை பிடித்து அதை தன்னிடத்தில் வந்த மனுஷனுக்கு சமையல் பண்ணுவித்தான் என்றான். இங்கு நாத்தான் யார் அதிகமாக பாதிக்கப்பட்டதாக இந்த வசனத்தின் மூலமாக தாவீதுக்கு சொல்லுகிறான்? யார் பாதிக்கப்பட்டதாகவே அவன் வலியுறுத்தி சொல்லுகிறான்? சொல்லுங்கள். அந்த தரித்திரன். தாவீது கர்த்தரை புகழ்ந்து பாடுகிறவன், தேவனுக்கு பிரியமாயிருக்க விரும்புகிறவன். ஆனால் மனிதனோடு இருக்கிற உறவிலே தவறி போனான். அந்த தரித்திரனுக்கு அவன் தீங்கு செய்தான். அந்த மனிதனுக்கு அவன் தவறு இழைத்து விட்டான். இதைத்தான் ஆண்டவர் வலியுறுத்த விரும்புகிறார். நீ என் சமூகத்தில் உன்னை சரியாக்க விரும்புகிறாயே, மனிதனோடு இருக்கிற உறவிலே நீ சரியாக இல்லையே தாவீது, இன்னொரு மனிதனுக்கு நீ தீங்கு செய்து விட்டாயே என்று பத்சேபாளுக்கு செய்யப்பட்ட தீமையை அல்ல தேவன் சுட்டி காட்டுகிறது. இங்கே நீ உரியாவுக்கு விரோதமாக பாவம் செய்தது என்ன? உரியாவுக்கு விரோதமாக நீ நடந்து கொண்டது என்ன? உன்னுடைய உறவை ஏன் தவறாக வைத்திருக்கிறாய் மனிதனிடத்தில் என்பதைத்தான் அந்த ராஜாவுக்கு கர்த்தர் உணர்த்தினார். எந்த அளவுக்கு உரியா பாதிக்கப்படுவான் என்பதை நீ உணர்ந்தாயா என்று. பிரியமானவர்களே, இந்த விபசார குற்றத்தை இப்போது மறப்போம். நம்முடைய வாழ்க்கை நாம் செய்கிற செயலானது மற்றவர்கள் எந்த அளவுக்கு பாதிக்கிறது என்பதை நாம் யோசிக்கிறோமா? அருமையானவர்களே, ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு வேகமாக வந்து விடுகிறோம். எந்த அளவுக்கு அந்த குடும்பத்தை பாதிக்கும்? ஒரு மனைவியை பற்றி ஒரு வார்த்தையை சொன்ன கணவனுடைய உள்ளத்தில் அது எவ்வளவு பெரிய பாதிப்பை உண்டாக்கும். உன் கணவர் இப்படிப்பட்டவர் என்று வேகமாக சொல்லிவிட்டு கடந்து வந்து விட்டாயே, அதனுடைய விளைவாக அந்த குடும்ப சமாதானம் கெட்டுப்போகும் என்பதை நீ நினைத்திருந்தால் ஆத்திரமாய் அவசரமாய் அந்த வார்த்தைகளை சொல்லியிருக்க முடியுமா? எந்த அளவுக்கு என் வார்த்தைகள் மற்ற குடும்பத்தை பாதிக்கிறது, எந்த அளவுக்கு உள்ளத்தை பாதிக்கிறது என்பதை நான் எண்ணியிருப்போமானால், அந்த உறவுகளுக்கு ஒரு மதிப்பு கொடுத்திருப்போமானால் எவ்வளவு ஜாக்கிரதையாய் நாம் ஜீவித்திருப்போம். அருமையானவர்களே, தாவீதுனுடைய அஜாக்கிரதை உரியாவை மனமடிவாக்கி விட்டது. பிரியமானவர்களே, அவன் உயிரோடு இருந்திருப்பானால் எவ்வளவு துக்கத்தோடு அவன் அடைந்திருப்பான். தலை குனிந்து தெருவிலே நடக்க வேண்டியிருக்க அதற்கு அவன் என்ன செய்தான்? தேச பக்தன், உண்மையுள்ள ஊழியக்காரன், கண்ணீரோடு நிற்க செய்தது யார்? தாவீது.
அந்த பாவத்தை உணர்கிறோமா? பத்சேபாளோடு பாவம் செய்த ஒன்றைத்தான் நாம் சொல்கிறோம். உரியாவை அவமானமாய் நிறுத்தவில்லையா? திடீரென்று ஒரு வீட்டில் நான் பெற்ற பிள்ளை இறந்து போனான் என்று அழுது ஓடி வருகிறாளே, அது யார்? உரியாவின் தாய். அவளுடைய கண்ணீருக்கு காரணம் என்ன? அவளை பதபதைக்க விட்டது யார்? தாவீது தாதி. கண்ணீர் மல்க வாசலிலே நிற்கிறாள் பத்சேபாள், விதவை. யார் செய்த கொடுமை? எத்தனை பாவங்களை எண்ணி ஜாக்கிரதையாய் அவன் மறந்திருக்க வேண்டும். பிரியமானவர்களே, ஆகவே மேலோட்டமாக பத்சேபாளோடு பாவம் செய்தான் என்றல்ல, அவனுடைய பாவத்தினுடைய விளைவுகள் எவ்வளவாக இருக்கின்றன. ஆகவே நம்முடைய பாவத்தையும் ஆழமாக யோசிக்கிறோம். ஒரு பொய் சொன்னேன் என்று மனம் திரும்ப முடியாது. அந்த பொய்யினாலே விளைந்த விளைவுகள் என்ன? நான் சொன்ன வார்த்தையினாலே என்னென்ன நடந்து விட்டன? என் பிரியமான சகோதரனே, சகோதரியே, மேலோட்டமாக மனம் திரும்புவதை விட்டு ஜாக்கிரதையாய் மனம் திரும்புங்கள். பிரியமானவர்களே, இப்போது 12:5 வாசியுங்கள். அப்பொழுது தாவீது அந்த மனுஷன் மேல் மிகவும் கோபமாண்டவனாகி நாத்தானை பார்த்து, இந்த காரியத்தை செய்த மனுஷன் மரணத்துக்கு பாத்திரன் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். தனக்கே மரண தண்டனை கொடுத்து கொண்டான் தாவீது. தனக்கு மரண தண்டனை கொடுத்தான். அவனுக்கு தெரியாது தனக்கே தான் தீர்ப்பு எழுதுகிறோம் என்று. இன்றைய அரசியல்வாதிகள் போல 1008 குற்றச்சாட்டுகளை சொல்லி அவையெல்லாம் தன்மேலே திரும்பும் என்று அறியாத அப்பாவி அரசியல்வாதிகளை போல இவனும் இப்போது தீர்ப்பு எழுதுகிறான். மரண தண்டனை தான் அவனுக்கு கொடுக்க வேண்டும். அந்த மரண தண்டனை யாருக்கு? தாவீதுக்கு. பிரியமானவர்களே, இந்த பாவத்தை குறித்து இந்த காலை வேளையிலே நாம் விசாரிப்போம். தாவீதை குற்றப்படுத்துவதற்கல்ல, நாம் எப்படி வாழ்கிறோம் என்பதை பார்ப்பதற்காக அந்த பாவத்தை நாம் கொஞ்சம் கூர்ந்து பார்ப்போம். அருமையானவர்களே, இப்போது அந்த பாவத்தை குறித்து நாம் பேசுகிறோம். தாவீது பத்சேபாளோடு விபசாரம் செய்தான். இதில் என்ன இருக்கிறதப்பா? சாதாரண ஒரு ராஜா என்று பெரிய தவறு செய்து விட்டான். எத்தனை நன்மைகளை அவன் செய்தவன், பராக்கிரமசாலி, நம்முடைய தேசத்தை பெலிஸ்தீன் கையிலிருந்து விடுவித்தவன். இந்த சின்ன தவறை ஏன் பெரிதாக்க வேண்டும்? அது மாத்திரமல்ல, அது பலவீனம், பர்சனல் மேட்டர், அது அவன் சொந்த காரியம். இதையே நீங்கள் பேசுகிறீர்கள். பிரியமானவர்களே, எவ்வளவாய் சராசரி மனிதன் கர்த்தரை விட்டு விலகி போகிறான் பார்த்தீர்களா? அது மனிதனுடைய பலவீனம் என்று சொல்கிறான். அது இயற்கையானது. ஒரு பெண்ணை கண்டால் ஆசை எழுவது இயற்கை. அதில் அழகான அந்த பெண்ணை பார்த்து அவன் அப்படி போனது அவ்வளவு பெரிய குற்றமா? அவள்தான் மறுத்திருக்கலாமே. 1000 காரணங்கள் சொல்லப்படுகிறது. அடுத்ததாக சொல்லப்படுகிறது, சில பேருக்கு எவ்வளவு வெயில் அடித்தாலும் தாகம் உண்டாகாது. சில பேருக்கு இந்த குளிர் காலத்திலும் ஒட்டகத்தை போல தண்ணீர் குடிக்கிறார்கள். சில பேருக்கு தாகம், சில பேருக்கு தாகம் இல்லை. சில பேர் எந்த பிரச்சனையும் தாங்கிக் கொள்கிற இதயம் உண்டு. சில பேருக்கு அந்த இதயம் இல்லை. இஃப் டிஃபர்ஸ் ஃப்ரம் மேன் டு மேன். அது மனிதனுக்கு மனிதன் வித்தியாசப்படுகிறது. அதுபோல தான் இந்த இச்சை என்பது, நான் அப்படி சொல்ல மாட்டேன், இச்சை என்று சுவாபம். இன்னொரு பெண்ணின் மீது ஆசை வருவது சுவாபம், இயற்கை. அது மனிதனுக்கு மனிதன் வேறுபடும். ஒரு மனிதன் அடக்க முடியாத ஆசையில் இருந்தால் அது அவனுக்கு இயற்கை. அவன் சரீரம் அப்படி இருக்கிறது. மதிகட்ட ஜனங்கள் இப்படி தர்க்கம் பண்ணுகிறார்கள். மதிகட்டவருடைய பேச்சை கேட்டீர்களா? இது இயற்கை. இதை அடக்க முடியாது. இது பலவீனம். மனிதன் விழுந்து விடுவான். இப்படியெல்லாம் சொல்லப்படுகிறது. பிரியமான, ஏன் பாவம் செய்தான்? தாவீது பாவம் செய்ததுக்கு காரணம் பத்சேபாளுடைய அழகல்ல. அவன் அந்த நேரத்தில் தெய்வ பயத்தை இழந்து போனான். இதே சோதனை இவனை விட வாலிபனாக இருந்த யோசேப்புக்கு ஏற்பட்டது. அதிலிருந்து அவன் தப்புவதற்கு ஒரே ஒரு வழி, என்னவென்றால் ஆதியாகமம் 39 அதிகாரம் 1 முதல் 4 வரை வாசியுங்கள். 39 அதிகாரம் 1 முதல் 4 வரை. 1 முதல் 4 வரை வாசியுங்கள். 39 அதிகாரம் 1 முதல் 4 வரை.
9ஆம் வசனத்தின் கடைசி. நான் பாவம் செய்வது எப்படி அல்ல, என் தேவனுக்கு விரோதமா. ஆகவே பாவம் செய்யாமல் இருக்க இன்னொரு பெண்ணை சந்திக்கும் போது இந்த பெண் தேவனாலே உண்டாக்கப்பட்டவள் ஒரு நினைவு, இவள் எனக்கு சொந்தமானவள் அல்ல, இது இன்னொருடைய மகள், இது இன்னொருடைய மனைவி என்கிற எண்ணம் இருக்கக்கூடாதா? அப்படிப்பட்ட மனநிலையை வளர்த்துக் கொள்ள வேண்டாமா கிறிஸ்தவர்கள்? அழகுள்ள ஒரு பெண் என்ற தடுமாறி போகிறவன் கிறிஸ்தவன் அல்ல. ஏன் அப்படியானால் பரிசுத்த பவுல் சொல்கிறார், என் ஆசை இச்சைகளை நான் சிறுவையிலே அறைந்திருக்கிறேன் என்று சொன்னானே. அது மாத்திரமல்ல, மற்றவர்களுக்கு பிரசங்கிக்கிற நானே ஆகாதவனாய் தள்ளப்பட்டு போகாதபடிக்கு என் சரீரத்தை அடக்கி ஆள்கிறேன். இதிலிருந்து என்ன தெரிந்து கொள்கிறோம்? சரீரத்தை அடக்க முடியும், பாவம் செய்யாமல் இருக்க முடியும். அதற்கு தெய்வ பயம் இருந்தால் எந்த மனிதனும் தவறு செய்ய மாட்டான், இந்த துணிகரமான பாவத்துக்கு போக மாட்டான், அந்நிய பெண்கள் மீது தன் கண்களை பறக்க விட மாட்டான், அந்நிய ஆண்கள் மீது தன் கண்களை பறக்க விட மாட்டார்கள். என் பிரியமான சபையே, நான் இப்போது இந்த குற்றத்தை ஒருவேளை செய்யாமல் இருக்க நிறைய பேர் இருக்கிறீர்கள். ஆனால் கண்களை பறக்க விடுகிற குற்றங்கள் இல்லையா? மற்றவருடைய பொருள் மீது நாம் தவறாக பயன்படுத்த நமக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது? அருமையானவர்களே, இன்னும் சிலருடைய தர்க்கம், அவன் மனைவியை சரியாக நடத்தவில்லை, அவள் எப்போதும் கண்ணீரும் கஷ்டமாக இருந்தாள். நான் ஒரு நண்பரை சந்தித்தேன், அவர் துடிகரமாக என்னுடைய இன்னொரு நண்பருடைய மனைவியை அவர் எடுத்துக்கொண்டார். அப்போது அவரிடத்தில் கேட்கும்போது அவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? அவளுக்கு நியாயமே செய்யவில்லை, அவளை அவன் அள வைத்தான், அவளுக்கு ஒரு வாழ்க்கை கொடுப்பதற்காக நான் போனேன். பிரியமானவர்களே, இதை விஸ்தாரமாய் பேச மனதில்லை. ஒரு உதாரணம் சொல்ல விரும்புகிறேன். ஒரு வீட்டில் நிறுத்தப்பட்ட காரானது பக்கத்து வீட்டில் போய் இருக்கிறது. வீட்டுக்காரங்க என் காரை எங்கே என்று பக்கத்து வீட்டில் இருக்கிறது. அங்கே கேட்கிறான், ஏன் இந்த காரை அவன் சும்மாவே வைத்திருக்கிறான், இது விலையுயர்ந்த கார், அழகான கார், நாள்பட அது பழுதுபட்டு போகும், ஆகவே நான் தூக்கி என்னுடைய வீட்டில் வைத்துக்கொண்டேன். காவல்துறை விட்டு விடுமா? சமுதாயம் விட்டு விடுமா? இன்னொருவருடையது. இதுக்கு காரணங்கள் சொல்வதற்கு நாம் யார்? ஆனால் தாவீதோ இன்னொருடைய பொருளை எடுத்து தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்தான். பாவம் செய்யாமல் இருக்க அடுத்த ஒரு காரணம் என்னவென்றால் 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். இந்த சரீரம் யாருக்கு சொந்தம்? கர்த்தருக்கு சொந்தம். என் இஷ்டம் போல பாவிக்க முடியாது. This is my body. அப்படி சொல்லுகிறது கர்த்தர் சொல்லுகிறார் நம்மை பார்த்து. This is my body. தேவன் தான் நம்மிடத்தில் இது என் சரீரம், உனக்கு நான் இரவலாக தந்திருக்கிறேன், இஷ்டம் போல பயன்படுத்தாதே. ஆகவே நாம் இந்த சரீரத்துக்கு ஒரு மரியாதை கொடுக்க வேண்டும். அருமையானவர்களே, we should honor our body. நல்ல உடை உடுத்துவதனாலோ நல்ல பெர்ஃப்யூம் போட்டு கொள்வதனாலோ நம்முடைய சரீரத்துக்கு கனம் அல்ல. பிடத்துக்கு கூட பெர்ஃப்யூம் போடுகிறோம், அதல்ல கனப்படுத்துவது. கனப்படுத்துவது தேவனுக்கு சொந்தம், என் கர்த்தருக்கு சொந்தம் இந்த சரீரம். இந்த சரீரத்தை நான் பத்திரமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் கனத்துக்குரியது. என் அருமையான சகோதரனை சகோதரி, கடந்து போன நாட்களில் உன் சரீரத்தை எப்படி பயன்படுத்துகிறார்? உன் சரீரம் கர்த்தருக்கு சொந்தம் என்பதை நீ மனதில் நிலைநிறுத்தி கொண்டிருக்கிறாயா? கர்த்தருக்கும் உன் மனைவிக்கும் சொந்தமான ஒரு சரீரம் தாறுமாறாக பயன்படுத்தப்படுமானால் அது எத்தனை? நான் உன் கணவருக்கும் கர்த்தருக்கும் சொந்தமான சரீரம் தவறாக பயன்படுத்தப்படுமானால்
அது எத்தனை பெரிய குற்றம் என்பதை உணர வேண்டாமா? அருமையானவர்களே, இந்த நாளிலே ஏன் இதை பேசுகிறேன் என்றால், என் ஆண்டவர் பேச சொன்னார், பேசுகிறேன். மற்றபடி எனக்கு ஒரு விருப்பமான செய்தி அல்ல. பிரியமானவர்களே, ஆகவே ஹானர் யுவர் பாடி, உங்கள் சரீரத்தை கனப்படுத்துங்கள். இப்போது அந்த பாவத்தை குறித்து நாம் பார்ப்போம். இந்த பாவம் எப்படி ஏற்பட்டது என்று நாம் பார்க்கிறோம். முதலாவது, கடமை தவறும்போது மனிதன் பாவம் செய்கிறான். வீட்டுக்கு சரியான நேரத்துக்கு ஒரு மனிதன் திரும்ப வேண்டும். ஒரு பெண் தன் வீட்டுக்கு சரியான நேரத்தில் திரும்ப வேண்டும். கணவன் காத்துக்கொண்டே இருப்பான். மனைவி இஷ்டம் போது வீட்டுக்குள் நுழைவது. எனக்கு வேலை இருந்தது, மேனேஜர் அப்படி சொன்னார். கூட வேலை பார்க்கிற ஒரு சகோதரி கண்ணீர் விட்டு அழுது கொண்டிருந்தார். துடைப்பதற்கு 3 மணி நேரம் ஆயிட்டது. சரியான நேரத்துக்கு வீட்டுக்கு போகும். சகோதரனே, உன் மனைவி காத்திருக்கும் போது நீ எங்கே போய் சமூக தொண்டாட்ட போனாய்? உன் வீட்டு வாசல் உன்னை எதிர்பார்த்திருக்கும் போது நீ எங்கே சுற்றி கொண்டிருக்கிறாய்? கடமை தவறி இருக்கிறாய். உனக்காக காத்திருக்கிற ஒரு பெண், அவள் சாப்பிடாமல் நீ எப்பொழுது வருவாய் என்று பசித்த வயிறும் உன்னை நோக்கி பார்க்கிற கண்களோடு காத்திருக்கும் பொழுது நீ எங்கேயோ சுற்றி கொண்டு வீட்டுக்கு வந்து, நான் ஆண் இல்லையா, நீ ஆண் தான், அதுதான் சுற்றுகிறாய். என் பிரியமான சகோதரனே, அலட்சியமாய் வாழ்வது பாவத்துக்கு வழிவகுக்கும். ரிட்டர்ன் த ஹோம் அட் த ரைட் டைம். வீட்டுக்கு சரியான நேரத்துக்கு திரும்ப வேண்டும். நீ வீட்டிலே அதிக நேரம் காணப்பட வேண்டும். நீ உன் மனைவிக்கு சொந்தம், நீ உன் புருஷனுக்கு சொந்தம். இந்த சொந்தத்தை மறந்துவிடக் கூடாது. அருமையானவர்களே, 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். மறு வருஷம் ராஜாக்கள் யுத்தத்திற்கு புறப்படும் காலம் வந்தபோது தாவீது யோவாபையும் அவனோட கூட தன் சேவகரையும் இஸ்ரவேல் அனைத்தையும் அம்மோன் புத்திரரை அழிக்கவும் ரப்பாவை முத்திரை போடவும் அனுப்பினான். தாவீதோ எருசலேமில் இருந்து விட்டான். தாவீதோ யுத்தத்துக்கு போகவில்லை. எல்லாரும் யுத்தத்துக்கு அனுப்பினான். ஆனால் தாவீதோ யுத்தத்துக்கு போகவில்லை, அங்கேயே இருந்து விட்டான். The negligence to duty, கடமையிலே தவறி போனான். அதுதான் பாவத்துக்கு வழிவகுத்தது. அதைத்தான் இவ்வளவு நேரம் உங்களுக்கு சொன்னேன். சில பேர் தங்கள் கடமையை செய்யாமல் எப்போது சும்மாவே உட்கார்ந்திருப்பார்கள். They are enjoying the paradise of சும்மா. எப்ப பார்த்தாலும் சும்மாவே உட்கார்ந்து கொண்டிருப்பது. Empty mind is devil's workshop. எப்போதும் சோம்பேறித்தனமான மனமானது பாவம் செய்ய தூண்டும். சுறுசுறுப்பாயிருங்கள் அருமையானவர்களே, சுறுசுறுப்பாயிருங்கள். எப்போதும் அசம்பந்தமாய் இருப்பது பாவத்தை கொண்டு வரும். பிரியமான, இதைத்தான் தாவீது தவறி போனான். தன் கடமையை தவறி அவன் சோம்பேறியாய் படுத்து தூங்கி கொண்டிருக்கிறான். இதுதான் அவனுடைய பாவம் செய்வதற்கு ஒரு வழி. அடுத்ததாக அவனுடைய அடுத்த தவறு, தன் கண்களை அவன் அடக்கி வைக்காதது. 2 சாமுவேல் 11:2. ஒரு நாள் சாயங்காலத்தில் தாவீது தன் படுக்கையிலிருந்து எழுந்து அரமனை உப்பரிகையின் மேல் உலாத்தி கொண்டிருக்கும் பொழுது ஸ்நானம் பண்ணுகிற ஒரு ஸ்திரீயை உப்பரிகையின் மேலிருந்து கண்டான். இந்த பெண்ணை கண்ட உடனே அவனுடைய கண்கள் என்ன செய்திருக்க வேண்டும்? அவன் இமைகள் மூடி இருக்க வேண்டும். அங்கே ஒரு இருட்டு தோன்றி இருக்க வேண்டும். அவனுக்கு நிச்சயமாய் பார்த்திருக்க முடியாது. ஒரு பரிசுத்தமானாய் இருந்தான். உடனே அவன் கண்களை மூடி கீழே இறங்கி விடுவான். பிரியமானவர்களே, தாவீது தன் கண்களோடு செய்த உடன்படிக்கையை மறந்தான். ஒவ்வொரு மனிதனும் பரிசுத்த வாழ்க்கைக்கு செய்ய, என் கண்களோடு நான் கர்த்தருக்கு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன். இந்த நாளிலே அருமையனில் நாம் செய்ய வேண்டிய ஆழமான தீர்மானம், என் கண்களை உமக்கு சொந்தமாக்குகிறேன். பார்க்கின்ற எல்லாவற்றையும் எனக்கு வேண்டும் என்று ஆசைப்படுகிற பார்வை எனக்கு வேண்டாம் தகப்பனே. எனக்கு என் கண்களோடு நான் உடன்படிக்கை பண்ணுகிறேன். பக்தன் யோபு 31ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில், என் கண்களோடே உடன்படிக்கை பண்ணின நான் ஒரு கன்னிகையின் மேல் நினைப்பாய் இருப்பது எப்படி? ஒரு கன்னிகை மேல் நினைவாய் இருப்பது எப்படி? ஒரு இன்னொருத்தருடைய மனைவி மீது நினைவாய் இருப்பது எப்படி? யார்? நான் கண்களோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன். உடன்படிக்கை பண்ணின கண்கள்
மிக ஜாக்கிரதையாக இருக்கும். 7ஆம் வசனத்தை வாசியுங்கள். 30 என் நடைகள் இதுதான். The heart should not follow the eyes. இருதயமானது எதை பின்பற்றி வரக்கூடாது? கண்களை பின்பற்ற. கண்கள் தான் இருதயத்தை பின்பற்ற வேண்டும். கண்ணிலே கண்ட ஒரு அழகு, உண்மையாகவே அழகான பெண்ணோ அழகான ஆணோ பார்ப்பது அப்ரிஷியேட்டபிள் திங். இப்போ வெளிநாட்டில் ஒருத்தருடைய மனைவி அழகாக இருந்தால் இன்னொரு சொல்லி விடுவார், யுவர் ஒய்ஃப் இஸ் வெரி பியூட்டிஃபுல் என்று. நம்ம நாட்டில் சொல்லலாம், இறங்கி போகும்போது கன்னங்கள்லாம் வீங்கி இருக்கும், நம்ம சங்கடமாக இருக்கும். நம்ம நாட்டு கலாச்சாரம் வேறு. பிரியமானவர்களே, அப்ரிசியேஷன் வேறு. ஒரு ஆள் அழகாக இருக்கிற சொல்வது வேறு. பத்சேபாள் மிகுந்த அழகு சௌந்தரியம் உள்ளவள், வேதமே சொல்கிறது. ஆனால் அது தாவீதின் கண்ணை ஈர்க்கக்கூடாது. தாவீதின் கண்ணு அப்படி ஈர்க்கும்போது இருதயம் சொல்லும், உரியாவின் மனைவி, அடுத்தவனுடைய அழகு நீ தொடாதே என்று சொல்லியிருக்கும். ஆனால் இருதயமோ கண்ணை பின்பற்றி வந்துவிட்டது. கண் இருதயத்தை பின்பற்றுவதற்கு பதிலாக தாவீதுடைய இருதயம் எதை பின்பற்றி விட்டது? அவன் கண்களை பின்பற்றி விட்டது. இதுதான் பெரிய தவறு. கண்ணோடு செய்த உடன்படிக்கையை அவன் தவறி போனான். அருமையானவர்களே, ஆகவே நீங்கள் இந்த நாளில் சாக்கு போக்கு சில பேர், ஏன் பிரதர் இப்படி செய்தீங்க? அவர் ரொம்ப அழகு. உங்கள் வீட்டில் இருக்கவங்க, உன் மனைவி உன் கண்ணுக்கு இனிமையாக தெரியாவிட்டால், நீ கட்டிய மனைவி உனக்கு அழகாக தெரியாவிட்டால், உன் இருதயம் பாழடைந்து விட்டது என்று அர்த்தம். அவள் எப்படியும் இருக்கட்டும், ஆனால் கர்த்தர் தந்த துணை தான் உனக்கு அழகாக இருக்கும். என் மனைவி அழகற்றவள் என்று சொல்லவே முடியாது. ஏனென்றால் உன் இருதயம் அவளை நேசிக்கிறது. கர்த்தர் கொடுத்த ஈவு என்று வேதம் சொல்கிறது. ஆகையினாலே நான் அழகினாலே பறிகொடுத்து விட்டு என்று சொல்வது ஒரு பரிசுத்தவானுக்கு, கர்த்தருடைய பிள்ளைக்கு அழகு அல்ல. தாவீது அந்த தவறை செய்தான். மூன்றாவதாக அவன் செய்த காரியம் பாருங்கள். 3ஆம் வசனம் வாசியுங்கள். அப்பொழுது தாவீது அந்த ஸ்திரீ யார் என்று விசாரிக்க ஆள் அனுப்பினான். அவள் எலியாவின் குமார்த்தியும் ஏத்தினான உரியாவின் மனைவியுமான பெத்சேபாள் என்றார்கள். பத்சேபாள் அருமையானவர்களே, ஒரு வேலைக்காரன் அனுப்புகிறான். தம்பி வா, என்ன அரசே, நான் அதை சொல்வதற்கு வருத்தப்படுகிறேன், என்னுடைய தகுதிக்கு சரியல்ல. அந்த வேலைக்காரனை பார்த்து பக்கத்து வீட்டுக்கு அனுப்பி, அந்த பெண் இப்படி செய்து கொண்டிருக்கிறாள், நீ போய் பார்த்து யாரென்று. அந்த வேலைக்காரன் உள்ளம் எப்படி இருந்திருக்கும்? ராஜாவே இந்த பாவத்தை செய்கிறான், அப்படியான நாம் ஏமாத்திரம். அவன் போய் இறங்கி போய் அந்த பெண்ணிடத்தில் நீ யார் என்று விசாரித்து வருகிறான். இடர பண்ணுகிறான். அவனுடைய பாவத்தில் ஒன்று, தன்னுடைய வேலைக்காரனை பாவம் செய்வதற்கு தூண்டினான். பாவம் செய்வது வேறு, மற்றவர்களை பாவம் செய்ய தூண்டுவது வேறு. ஏவாள் பழத்தை சாப்பிட்டது ஒரு குற்றம், ஆதாமை சாப்பிட சொன்னது மற்றொரு குற்றம். செடூசர், அவனை பாவம் செய்ய அவள் தூண்டினாள். பாவமும் செய்தாள், பாவம் செய்யவும் தூண்டினாள். பிரியமானவர்களே, தாவீது பரிசுத்தமான ஒரு ராஜா, தேவனாலே அபிஷேகம் பண்ணப்பட்டவன், இப்படி ஒரு பாவத்தை செய்ய, இப்படி மற்றவள் இடறிப்பதற்கு அவன் காரணமாயிருந்தான். அந்த வேலைக்காரன் இடறிப்பதற்கு, அவன் இருதயத்திலே இச்சை உண்டாவதற்கு இவன் காரணமாய் போய்விட்டானே. என் பிரியமான சகோதரனே, சகோதரியே, நீங்கள் பாவம் செய்வது மாத்திரமல்ல, மற்றவர்களையும் பாவம் செய்ய தூண்டுபடியான செயல் இருக்குமானால், நாம் பொய் சொல்வது மாத்திரமல்ல. வீட்டில் ஒருவர் வருவார், பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்போம். அவர் வருகிறார், அந்த அங்கிள் வந்தால் விடமாட்டார், அப்பா இல்லை என்று சொல்லு. அந்த பிள்ளை போய் சொல்லும், அப்பா இல்லைன்னு சொல்ல சொன்னாங்க. அவர் போன பிறகு இவ்வளோ அடி தரும். பிரியமான உள்ளே பொய் சொல்ல கற்றுக் கொடுக்கணும். நாளை பிள்ளை நம்முடைய சொல்லுகிறது, கணக்கில் எத்தனை மார்க்கு? 100க்கு 100. ஏண்டா சைபர் தானே வாங்கியிருக்கேன், நான் அது கூட 2-3 சேர்த்துக்கிட்டேன். பொய் சொல்ல கற்றுக் கொடுத்தோம், பொய்களை பிள்ளைகள் பேசுகிறார்கள்.
பிரியமானவர்களே, நீங்கள் சர்வசாதாரணமாய் பொய் சொல்லுகிறவர்களுக்கு இருக்கிறீர்கள். நான் சொன்னபடி ஆவியானவர் உங்களை பார்த்து சர்வசாதாரணமாய் பொய் சொல்லுகிறீர்கள். You have no control your tongue. மனம் போல போய் வாய் திறந்தால் போய் சொல்லுகிறவர்கள் இருக்கிறீர்கள். இந்த நாளிலே ஆவியானவர் இந்த வாரத்தின் இந்த வருஷ கடைசியிலே உங்களை கடிந்து கொள்கிறார். இஷ்டம் போல பேசாதீர்கள். கர்த்தர் ஒவ்வொன்றையும் கணக்கில் எடுப்பார். ஒவ்வொரு வார்த்தையும் கணக்கில் இடர பண்ணாதீர்கள் அருமையானவர்களே. அடுத்ததான் 4வது காரியமாய் அவனுக்கு பாருங்கள், வந்து அவன் சொல்லுகிறான், அட்ரஸோடு வருகிறான். இது யாருக்கு மகள், யாருக்கு மனைவி. இன்னொருத்தருடைய மனைவி என்று சொன்ன உடனேயே தாவீது நிறுத்தி இருக்க வேண்டும். He disturbed the domestic peace of Uriah. உரியாவினுடைய குடும்ப சமாதானத்தை கெடுத்து போட்டான். பத்சேபாவுடைய இருதயத்தை இவன் கலங்க பண்ணிவிட்டான். அவளா இவனை பாவத்துக்கு இழுத்தாள். அவள் தன் கடமையை செய்து கொண்டிருந்தவள். இவன் தானே அவளுடைய உள்ளத்தை கலங்க பண்ணிவிட்டான். ஒருவேளை ராஜா கூப்பிடுகிறான் என்று வந்திருக்கலாம். ஆனால் ராஜாவே தவறு செய்யும்போது எதிர்த்து நிற்க முடியாத பலவீன பாண்டமாய் அவள் மாறுவதற்கு இவன் தானே காரணமாக இருந்தான். நான் பத்சேபாளுக்கு வக்கீல் அல்ல இப்போது. ஆனால் காரணத்தை யோசித்து பாருங்கள், யார் காரணமாக இருந்தது? அருமையானவளை ஆகையினால் அங்கு குடும்ப சமாதானத்தை கெடுத்து போட்டவன் தாவீது. இதற்கு அவன் மனம் திரும்பினானா? இந்த பாவத்தை குறித்து அவன் யோசித்தானா? என்று எல்லாமே யோசித்தான். ஆனால் இப்போது நான் கேள்வியாக கேட்டுக்கொண்டே போகிறேன். பிரியமானவர்களே, நீங்கள் மற்றவருடைய வீட்டின் அமைதியை காக்கிறீர்களா? நீங்க பேசுகிற வார்த்தைகள் கணவன் மனைவிக்கிடையே பிரச்சனையை உண்டு பண்ணுகிறதா? அவள் பிரிந்து போவதற்கு காரணமே நாம் பேசின பேச்சா? நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் அருமையானவர்களே. உண்மையாக கூட இருக்கலாம் அவைகள். ஆனாலும் நாம் ஜெபிக்க வேண்டுமே தவிர வீட்டினுடைய சமாதானத்தை கெடுத்து விடக்கூடாது. கணவனும் மனைவியும் சஞ்சலத்தோடு இருப்பதற்கு நாம் காரணமாக இருக்கக்கூடாது. நம்முடைய வார்த்தைகள் மற்றவருடைய மனதை கெடுத்து விடக்கூடாது. அவதூறு பேசக்கூடாது அருமையானவர்களே. பம்பாய் நகரத்தில் ஒரு தேவ மனிதர் வெளிநாட்டுக்கு போய் திரும்புகிறார். அவர் உள்ளே வரும்போது பக்கத்து வீட்டிலிருந்து ஒரு அம்மா வேகமாக வந்து, ஐயா நில்லுங்கள், வீட்டுக்கு போவதற்குள் உங்களை சந்திக்க விரும்புகிறேன். நீங்கள் போன இந்த 3 மாதமும் உங்கள் மனைவி ஊரை சுற்றி கொண்டே இருந்தார். இங்கு ஒரு பையன் வருவான், அவன் கூடவே அறைந்து கொண்டு. அப்படியா? நான் என் மனைவியை என் கர்த்தருடைய கரத்தில் ஒப்புவித்து போனேன். அவள் பத்திரமாக இருப்பாள், நீங்கள் போகலாமே. தன் மனைவி உள்ளே போனோடைய தன் மனைவிக்கு அவள் என்ன சொன்னாள்? அது எதுவும் சொல்லட்டும், உனக்கு என்ன? I believe you are safe in the hands of Jesus. இதுதான் நம்பிக்கை. இந்த நம்பிக்கைக்கு பாத்திரமானாக அவளும் இருந்தாள். ஆகவே அவதூறு பேசி நல்ல குடும்பங்களை கெடுத்து விடக்கூடாது. அமைதியான குடும்பத்தை நாம் கெடுத்து விடக்கூடாது. மனம் போல பேசக்கூடாது. ஆனால் இவனோ ஜாக்கிரதை இல்லாதபடி அந்த குடும்பத்தின் சமாதானத்தையே கெடுத்து போட்டான். 5வதாக, இவ்விதமாக பத்சேபாளோடு பாவம் செய்த பிறகு அமைதியாய் இருக்கிறான் தாவீது. வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, தாவீதே, நீ ஏன் இந்த பாவம் செய்தாய் என்று கேட்கவில்லை ஆண்டவர். தேவதூதன் வந்து கடிந்து கொள்ளவில்லை. பத்சேபாள் வீட்டுக்கு போய்விட்டாள். தாவீது தன் அரண்மனையிலே உட்கார்ந்திருக்கிறான். மிக அமைதியாகவே இருக்கிறான். பாவத்தினாலே அவனுக்கு எந்த ஆபத்து வரவில்லை. யுத்தத்தில் அவன் தோற்று போகவும் இல்லை. அரண்மனையிலே எந்த அசம்பாவிதமும் நடக்கவில்லை. அமைதியாய் நாட்கள் ஓடிக்கொண்டே இருக்கின்றன. இதுதான் மனிதனுடைய தைரியம். ஓ, நான் பாவம் செய்தேன், அதனால எனக்கு என்ன ஏற்பட்டு விட்டது? நான் அக்கிரமம் செய்தேன், அதனால எனக்கு என்ன அநியாயம் நடந்து விட்டது என்று இப்படியே மனிதன் இருக்கிறான். தாவீது அமைதியாக இருந்தான். அவன் மனசாட்சி அமைதியா இல்லை. ஆவியானவர் அமைதியாக இல்லை. ஆவியானவர் அவனை துன்பப்படுத்தி கொண்டே இருந்தார். அவனுடைய இருதயத்தை தொட்டுக்கொண்டே இருந்தார். சங்கீதம் 32:3-4 வசனங்கள்.
இன்னும் கொஞ்சம் நிதானமாய் வாசியுங்கள். நான் அடக்கி வைத்த மட்டும் நித்தமும் என் கதறுகளினாலே என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று. பத்சேபாளை நினைக்கும் போது அவன் ஆத்துமாவில் கலக்கம், அவனுடைய மனசாட்சி அவனை வாட்டுகிறது. இன்னொருத்தருடைய மனைவியை இப்படி செய்து விட்டாயே, அவளுக்கு தீங்கு செய்து விட்டாய் என்று அவன் மனசாட்சி வாட்டினாலும் அமைதியாக இருக்கிறான். ஏனென்றால் எந்த ஒரு தீங்கு அவனுக்கு நடக்கவில்லை. ஆகவே அவன் பாவத்தை உணராமலே இருந்தான். சரி, நான் செய்த பாவத்தை கர்த்தர் கவனிக்கவில்லை, நான் செய்த பாவம் அவளுக்கு பெரிய பிரச்சனை அல்ல. இதுதான் தாவீது முடியும். என் பிரியமான சகோதரனே, சகோதரியே, நீங்கள் எழுதிய கடிதம் பாவமில்லை என்று சொல்கிறீர்களா? நீங்கள் எழுதிய கணக்கு சரிதான் என்று சொல்கிறீர்களா? பக்கத்து வீட்டில் நீங்கள் பேசின பேச்சு சரிதான் என்று வாதிடுகிறீர்களா? உங்கள் அந்தரங்க வாழ்க்கையில் தேவன் தலையிடவில்லை என்பதற்காக அதன் செயல்கள் எல்லாம் நியாயம் என்று சொல்கிறீர்களா? நீங்கள் ஓடி ஓடி நடந்ததை கர்த்தர் கவனிக்கவில்லை என்று எண்ணுகிறீர்களா? உங்கள் செல்போனிலே பேசி பேசி மகிழ்ந்ததை கர்த்தர் கவனிக்கவில்லை என்று எண்ணுகிறீர்களா? என் பிரியமான சகோதரனே, சகோதரியே, ஆவியானவர் உன் மீது அசைவாடுகிறார். இந்த ஆராதனையிலே கர்த்தர் உன் மீது அசைவாடுகிறார். இவர்களை சிந்திக்க வேண்டும் என்று தான் தேவன் பேசுகிறார். இப்போது தாவீது தன் அரண்மனையிலே அமைதியாக உட்கார்ந்திருக்கிறான். There was a message of sin. பாவம் தன் செய்தியை அனுப்புகிறது. பாவம் தன் செய்தியை அனுப்புகிறது. பாவம் அமைதியாகிறாது. ஆபேலின் ரத்தம் சத்தமிட்டு கூப்பிடுவது போல தாவீதின் பாவம் சத்தமிட்டு தாவீதை கூப்பிடுகிறது. 5ஆம் வசனம். ஒரு மனிதன் உள்ளே வருகிறான். தாவீது என்ன வேண்டும் என்று கேட்கிறான். உமக்கு ஒரு செய்தி கொண்டு வருகிறேன். யாரிடமிருந்து? பத்சேபாள். என்ன செய்தி? I am pregnant. நான் கர்ப்பவதியாக இருக்கிறேன். நியாயப்பிரமாணங்கள் அவன் தலைமையில் சுழந்தன. அடுத்தவனுடைய மனைவிக்கு தீமை செய்தால் கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டும் என்ற நியாயப்பிரமாணம் அவனுக்கு முன் வந்து நிற்கிறது. அடுத்ததாக யோசிக்கிறான், ஐயோ, இஸ்ரவேலின் ராஜாவாகிய என்னை ஜனங்கள் மதிக்கவே மாட்டார்களே, என்னுடைய குற்றங்கள் வெளியே தெரியுமானால் சமஸ்த இஸ்ரவேல் தேசமும் என்னை நீசன் என்று சொல்லுமே, என்னை எவ்வளவு குற்றவாளி தீர்க்கும் என்று தாவீது சஞ்சலத்தோடு இருந்தார். பிரியமானவர்களே, இப்போது பாருங்கள், நான் கர்ப்பவதி என்கிற செய்தி வருகிறது. பாவம் விடாது. இப்போது யோசிக்கிறான். இப்போது தந்திரமாக அவனுடைய உள்ளம் வேலை செய்கிறது. பத்சேபாள் மீது அவனுக்கு அன்பே இல்லை. அந்த குழந்தையின் மீது அவனுக்கு அன்பு இல்லை. அவனுடைய இருதயம் வித்தியாசமாக வேலை செய்கிறது. தன்னுடைய பாவங்கள் வெளியரங்கமாக்கப்பட்டு விட்டன என்று அறிந்ததும் அவன் என்ன செய்தான்? எதிர் நடவடிக்கையை பார். பாவத்துக்கான எதிர் நடவடிக்கை. நான் 2-3 குறிப்பு சொல்லி சீக்கிரம் முடிக்க விரும்புகிறேன். 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். பின்பு தாவீது உரியாவை நோக்கி, நீ உன் வீட்டிற்கு போய் பாத சுத்தி செய் என்றான். உரியா ராஜா அரண்மனையிலிருந்து புறப்பட்ட போது ராஜாவிடத்திலிருந்து உச்சிதமான பதார்த்தங்கள் அவன் பின்னாலே அனுப்பப்பட்டன. உரியாவை வீட்டுக்கு அனுப்புகிறான். The crafty mind of David. பாவம் செய்யுடைய இருதயம் மிக தந்திரமாக வேலை செய்யும். பாவத்தை மறைக்கவும் உலகத்திலே அதிக புத்திசாலியாகி நடப்பான். திருட்டுத்தனம் பண்ணுகிறவன் அதிக ஞானம் உள்ளவனாகவே நடப்பான். தாவீது மிகுந்த புத்திசாலியாய் உரியாவை வீட்டுக்கு அனுப்பி பிறக்கப் போகிற குழந்தைக்கு இவன் தான் தகப்பன் என்று சொல்லும்படியாக ஒரு போர்வையை உண்டு பண்ணுகிறான். அவ்வளவு தந்திரம் உள்ளவனாக நடக்கிறான். தாவீது இப்படி தந்திரமாய் நடக்க வேண்டிய அவசியம் என்ன?
தன் பாவத்தை உணராத இருதயம் எவ்வளவு தந்திரமாக வேலை செய்கிறது. இன்றைக்கு அருமையானவர்களே, குடும்பங்களிலே எவ்வளவு தந்திரமான பேச்சுக்கள், எவ்வளவு தந்திரமான நடவடிக்கைகள், பேரையானவர்களை ஏமாற்றுவதற்கு எத்தனை காரியங்கள் நடக்கின்றன. எல்லாவற்றையும் கர்த்தர் கணக்கில் எடுப்பார். இதை கர்த்தர் நிச்சயமாய் தாவீதே, நீ என்ன காரியம் செய்ய துணிந்தாய்? நியாயப்பிரமாணத்தையே ஏமாற்ற விரும்புகிறாய் அல்லவா? நீ உன் பாவத்தை மூடுவதற்கு இந்த வழியை தேடுகிறாயா? 13ஆம் வசனம். 13. தாவீது அவனை தனக்கு முன்பாக புசித்து குடிக்கிறதற்கு அழைத்து அவனை வெறிக்க பண்ணினான். ஆனாலும் அவன் தன் வீட்டிற்கு போகாமல் சாயங்காலத்திலே தன் ஆண்டவனின் சேவகரோடே தன் படுக்கையிலே படுத்து கொண்டான். இன்னும் அவன் தன் பாவத்தை அதிகப்படுத்துகிறான். உரியாவை தன் சுய உணர்வை இழக்கும்படி செய்கிறான். இன்சென்சிட்டிவ்னஸ் இஸ் நாட் தி செக்யூரிட்டி. ஒரு மனிதன் தன் சுயத்தை இழக்கும்படியாக தன்னை மறந்து இருக்கும்படியாக செய்கிறான். பிரியமானவர்களே, நம்முடைய பொய்யின் வார்த்தைகளினால எத்தனை பேரை சுயம் மறக்க செய்கிறோம். தன்னை மறந்து நாம் பேசுவதை அப்படியா என்று வாய் பிளந்து கேட்கும்படி எத்தனை தந்திரமாய் நாம் பேசுகிறோம். உண்மையை போல பொய்யை எவ்வளவு ஜோடித்து பேசி நாம் தந்திரமாக நடக்கிறோம். பிரியமானவர்களே, இவையெல்லாம் தாவீதின் பாவங்கள். ஜாக்கிரதையாய் மனம் திரும்ப இவை எல்லாவற்றையும் அவன் எண்ண வேண்டும். பத்சேபாளோடு பாவம் செய்து என்ற மேலோட்டம் அல்ல, இவை எல்லாவற்றையும் எண்ண வேண்டும். அடுத்ததாக 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரம் 14-15 வசனங்கள். அப்படியே காலமே தாவீது யோவாபுக்கு ஒரு நிருபத்தை எழுதி உரியாவின் கையில் கொடுத்து அனுப்பினான். அந்த நிருபத்திலே மும்முரமாய் நடக்கிற போர்முகத்திலே நீங்கள் உரியாவை நிறுத்தி அவன் வெட்டுண்டு சாகும்படிக்கு அவனை விட்டு பின்வாங்குங்கள் என்று எழுதியிருந்தார். மிகப்பெரிய தந்திரம். உரியாவை கொலை செய்யவே விரும்பினான். எதற்காக? பத்சேபாளை தன் மனைவியாக்க. ஒன்று அறியாது, ஒரு பாவம் அறியாது உரியாவை கொலை செய்யும்படியான பயங்கரமான திட்டமிட்ட மகா பெரிய பாவியாக தாவீது மாறி போனான். பத்சேபாளை விதவையாக்கினான். அவனுடைய தாயை பிள்ளையற்றவனாக்கினான். அவனுடைய சகோதர சகோதரிகளுக்கு உடன்பிறந்தான் இல்லாதவனாய் ஆக்கினான். அவன் சுற்றத்தார் யாவரும் கண்ணீர் விட்டு கலங்கி, ஐயோ போரிலே இறந்து போனாயே என்று தவறாக எண்ணி அழும்படி செய்தவன் தாவீது. அந்த குடும்பங்கள் எல்லாம் கண்ணீரில் மிதக்கப்பட்டு ஒவ்வொரு கண்ணீர் துளிக்கும் தாவீது பதில் சொல்ல வேண்டும். உரியாவின் இரத்தத்துக்கு பதில் சொல்ல வேண்டும். பத்சேபாளின் கண்ணீருக்கு பதில் சொல்ல வேண்டும். என ஜனங்களுடைய கண்ணீருக்கு பதில் சொல்ல வேண்டும். இத்தனை பாவங்களை செய்தான். பத்சேபாளோடு பாவம் செய்தது மாத்திரமல்ல, இத்தனையும் செய்து. இப்பொழுது நாத்தான் அந்த சரித்திரத்தை சொன்னவுடனே தான் சொல்லுகிறான், அவனுக்கு மரண தண்டனை கொடுக்க வேண்டும் என்றான். உடனே நாத்தான் சொல்ல, நீயே அந்த மனுஷன். இப்போதுதான் பரலோகம் அவன் பாவத்தை வெளிச்சம் போட்டு காட்டுகிறது. தொடர்ந்து பரலோகம் அமைதியாக இராது. 2 மாதங்கள் அமைதி, 3 மாதங்கள் அமைதி. திடீரென்று பரலோகம் உன் பாவத்தை சுட்டி காட்டும். திடீரென்று உனக்கு ஒரு தீர்ப்பு வரும். கர்த்தர் விட்டு விட மாட்டார். ஜீவனுள்ள தேவனுடைய கைக்கு தப்பவே முடியாது. உன் பாவங்கள் உன்னை தொடர்ந்து பிடிக்கும் என்று வேதம் சொல்கிறது. ஆகையினால் இப்போது நீயே அந்த மனுஷன் என்று சொல்லப்பட்டது. பிரியமானவர்களே, இப்போது தாவீது அதிகமாக ஆள ஆரம்பித்தான். தன் பாவத்தை உணர்ந்தான். 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். 12-18 சீக்கிரமாய் வாசி. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் உன் வீட்டிலே பொல்லாப்பை உன்மேல் எழும்ப பண்ணி உன் கண்கள் பார்க்க உன் ஸ்திரீகளை எடுத்து
உனக்கு அடுத்தவனுக்கு கொடுப்பேன். சரி, இந்த தண்டனை எல்லாம் கர்த்தர் கொடுத்தார். நீ இன்னொரு பெண்ணை எடுத்தால் உன் பெண்களை நான் பட்ட பகலிலே நான் இவ்விதமாக செய்வேன் என்றெல்லாம் சொன்னார். 14ஆம் வசனத்தை வாசியுங்கள். ஆனாலும் இந்த காரியத்திலே கர்த்தருடைய சத்துருக்கள் தூஷிக்க நீ காரணமாய் இருந்தபடியினால் உனக்கு பிறந்த பிள்ளை நிச்சயமாய் சாகும் என்று சொல்லி நாத்தான் தன் வீட்டுக்கு போய்விட்டான். பிரியமானவர்களே, தாவீது தன் பாவத்தை உணர்ந்து அழுதான். நான் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்தேன் என்று கண்ணீர் விட்டு கதறி துடித்தான். முழுமையாக அவன் மனம் திரும்பினான். ஜாக்கிரதையாய் மனம் திரும்பினான். இத்தனை காரியத்தை எண்ணி என் தேவனிற்கு விரோதமாக பாவம் செய்தேன் என்று என் அக்கிரமம் இப்பெருகிற்று, என் மதிகேட்டின் புண்ணியங்கள் நாற்றமெடுக்கின்றன என்று தன் பிறப்பை நொந்து அழுது தேவ சமூகத்திலே கர்த்தாவே உன் சமூகத்தை என்னை விட்டு எடுத்துக்கொள்ளாதிரும் என்று அவன் அழுதான். அவ்வளவாக அவன் அழுது புலம்பியும் கர்த்தர் தன் தண்டனையை நிறைவேற்றினார். இப்போது ஒரு கேள்வி, இவ்வளவு ஜாக்கிரதையாய் மனம் திரும்பியும் அவன் பிள்ளையை கர்த்தர் ஏன் அடித்தார்? அவனுக்கு தண்டனை ஏன்? தண்டனை ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், சத்துருக்கள் தூஷிக்க இடம் கொடுத்தபடியினார். தாவீதே, நான் உன்னை மன்னிக்கிறேன், ஆனால் உன்னை மன்னித்து அப்படியே விட்டுவிட்டால் இஸ்ரவேலின் தேவன் பாவத்தை கண்சாடையாய் விடுவார் என்று விரோதிகள் சொல்லுக்கு நீ இடம் கொடுத்தாய் அல்லவா? ஆகவே நான் நீதி உள்ள தேவன் என்று அவர்கள் அறிந்து கொள்ளும்படி உன்னை நான் தண்டிக்கிறேன் என்று அவனை தண்டித்தார். தாவீதின் குமாரன் என்று அழைக்கப்பட்ட இயேசு தாவீதின் குமாரன் அடிக்கப்பட்டான் சிறு பிள்ளையிலே. அவலட்சணமாயிருந்த வேதம் கேவலமாயிருந்தது என்று. அந்த பிள்ளை கேவலமாயிருக்க காரணம் யார்? தாவீது. இத்தனை குற்றங்களுக்கும் காரணமான அவன் தேவ சமூகத்தில் இப்போது விழுந்து சங்கீதம் 51:3-4 வாசித்து முடிப்போம். என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன், என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன். என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது, என் பாவங்கள் எனக்கு முன்பு எப்போது நிற்கின்றன. தேவரீர் ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்து, தேவரீர் ஒருவருக்கே பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கானதை நடப்பித்தேன். உமது கண்களுக்கு முன்பு பொல்லாங்கான இத்தனை காரியத்தை நடப்பித்தேன். நீர் பேசும்போது உம்முடைய நீதி விளங்கவும், நீர் பேசும்போது உம்முடைய நீதி விளங்கவும், நீர் நியாயம் தீர்க்கும் போது உம்முடைய பரிசுத்தம் விளங்கவும் இதை அறிக்கையிடுகிறேன். நான் நியாய தீர்ப்பு நாளிலே பரிசுத்தவானாய் விளங்க வேண்டும் என்பதற்காக என்னுடைய பாவங்களை அறிக்கை செய்கிறேன். தாவீது கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்ற மனிதனாக மாறி போனான். காரணம், அவன் ஜாக்கிரதையாய் மனம் திரும்பினான், தேவனுக்கு ஏற்ற மனிதனாக மாற்றினான். இந்த வருடத்தை முடிக்கும் போது, புதிய ஆண்டுக்குள் பிரவேசிக்கும் போது கர்த்தருக்கு ஏற்ற இருதயம் உள்ளவர்களாய் இதுவரைக்கும் நடப்பித்த எல்லா காரியத்திலும் விடுதலை பெற்று புதிய சிருஷ்டியாய் பிரவேசிக்க எங்கள் அருமையான பிதாவே, உம்முடைய அன்பின் குமாரனுடைய நாமத்தில் வருகிறோம். எங்களோடு பேசின ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காக நன்றி. நாங்கள் ஜாக்கிரதையாய் வாழ உதவி செய்யும். ஏனோ தானோ என்று வாழாதபடி கிறிஸ்துவுக்காக மிகுந்த ஜாக்கிரதையாய் எங்கள் வார்த்தை, எங்கள் சொல், எங்கள் எழுத்து எல்லாவற்றிலும் நாங்கள் மிக ஜாக்கிரதையாக இருக்க உதவி செய்யும். யாருக்கும் இடரலாகவோ, யாருடைய சமாதானத்தை கெடுக்கிறதாகவோ, யாருக்கும் துரோகம் பண்ணவர்களாக இராதபடி உமக்கு பிரியமுள்ள பிள்ளைகளாக வாழ்ந்து இந்த வருஷத்தை முடிக்க உதவி செய்யும். எங்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம், ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட என்றும் இருப்பதாக. ஆமென்.